இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயனில்லாத ஆடுகளைப் போல அலைகின்ற தம்முடைய மக்களை பார்த்து அவர்களுக்கு பலவற்றை கற்பித்து அவர்கள் மீது பரிவு கொண்டார். பரிவிரக்கத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை அழைத்து அவர்களிடம் பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர்களை உலகினுடைய கடையெல்லை வரை அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகின்றார், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள் என்று கூறுகின்றார். கடவுள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கொடையாக பலவற்றை வழங்கி இருக்கின்றார். நாம் பெற்றுக்கொண்ட அறிவு, ஞானம், நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய குழந்தைகள், நாம் வாழுகின்ற இந்த சமுதாயம், நாம் இருக்கின்ற இந்த வீடு, உடுத்துகின்ற உடை, செய்கின்ற வேலை, நாம் வைத்திருக்கின்றது அனைத்தும் இறைவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடையாக உள்ளது. தாவீது அரசன் இவராக மனதிற்குள்ளாக சிந்திக்கின்றான். சாதாரண அரசனாகிய நான் மாட மாளிகையில் கூட கோபுரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்க என்னை வழிநடத்துகின்ற என் கடவுள் ஒரு சாதாரண கூடாரத்திற்குள்ளாக இருப்பதா என்று சொல்லி மனதிற்குள் கடவுளுக்காக ஒரு கோயில் கட்டுவேன் என்று கூறிக்கொள்ளுகின்றார். அதற்கான பொருட்களை சேகரிக்கின்றார். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் வழியாக தாவீதிடம் இவ்வாறாக கூறுகின்றார், வானமோ எனது அரியணை, பூமியோ எனது கால்மனை, இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் நான் படைத்தேன், இவற்றில் எதை எனக்கு நீ கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு நீ ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா? நீ எனக்கான ஆலயத்தை கட்ட முடியாது. மாறாக உனக்கு அடுத்து வரக்கூடிய உன்னுடைய மகன் சாலமோன் எனக்காக ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி, நீதி நேர்மையோடு இருக்கக்கூடியவர்களே கடவுளுக்கான ஆலயத்தை கட்ட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு அனைத்தையும் கொடையாக கொடுத்திருக்கின்றார். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இறைவன் நமக்கு தானமாக கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த உலகில் இருக்கின்ற காலம் வரை கடவுளுடைய உரிமை சொத்தை நாம் குத்தகைக்கு எடுத்தவர்களாக இருக்கின்றோம். கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவராக இருக்கின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்த கொடையை நாம் கடவுளுடைய மாட்சிக்காக பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கொடையாக பெற்றிருக்கிறோம், கொடையாக கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல வேளைகளில் இந்த உலக வாழ்வை நம்முடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகின்றோம். இந்த உலகில் நமக்கு இறைவன் கொடுத்த கொடையாகிய இந்த செல்வங்களை, ஞானத்தை, அறிவை, புகழை நாம் நமதென நினைத்து மமதையோடு பல வேளைகளில் நடந்து விடுகின்றோம். செல்வந்தர் ஒருவர் தன் உள்ளத்தில் இவ்வாறாக சிந்திக்கின்றார், மனதே நீ இளைப்பாறு, இந்த ஆண்டு அதிகமான விளைச்சலை நீ கொண்டிருக்கிறாய், நான் களஞ்சியத்தை இடித்து கட்டுவேன், பிறகு நெஞ்சை நீ இளைப்பாறு என்று கூறுவேன் என்று செல்வந்தர் தனக்குள்ளாக கூறிக்கொள்ளுகின்றார். ஆண்டவராகிய கடவுள் இவ்வாறாக பதில்மொழி கூறுகின்றார், அறிவிலேயே இன்று இரவே நீ மறிக்கப் போகிறாய் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த நிலையற்ற வாழ்வை நாம் நிலையான உறவிடங்களில் நம்மை சேர்த்துக்கொள்ள, இந்த நிலையற்ற செல்வங்களை பயன்படுத்தி நண்பர்களை சேர்த்துக்கொள்ள இறைவன் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி நன்மை செய்வோம். அப்பொழுது இறைவன் நம்மை ஒரு நாள் அவரது திருப்பிடம் சேர்த்துக்கொள்ள தயக்கமின்றி, நன்று நன்று நல்ல ஊழியனே, சிறியவற்றில் பொறுப்பு மிக்கவனாக இருந்தால் என் தந்தையின் இல்லத்தில் இளைப்பார் என்று கூறுவார். ஜெபிப்போமாக. இரக்கமே உருவாக இறைவா, உம்முடைய அருளாலும் உம்முடைய ஆற்றலாலும் இந்நாள் வரை இந்த உயிரை, நாங்கள் வைத்திருக்கின்ற பொருட்களை, இந்த வாழ்க்கையை கொடையாக பெற்றிருக்கிறோம். இவற்றை கொடையாக கொடுக்கக்கூடிய மனப்பாங்கை எங்களுக்கு தாரும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நன்மை செய்வதற்காக பயன்படுத்த எங்கள் உடன் இருந்து எங்களை வழி நடத்தும்.